ஊர்ல இருந்து வரும்போது இந்த பச்சை மொச்சை வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வச்சு இன்னைக்கு ஒரு காரக்குழம்பு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு என்னோட நாத்தனார் சொன்னாங்களா, அதுக்காக உட்காந்து அதை உரிச்சிட்டு இருந்தோம். எங்களோட லவ் மேரேஜ் நிறைய வீடியோல ஷேர் பண்ணிருப்பேன். எங்க 2 பேர் வீட்லயும் வேணான்னு சொன்னதுக்கு மெயின் ரீசனே இவ்வளோ டிஸ்டன்ஸா இருக்கு, எதுனா ஒன்னா டக்குன்னு போக வர கஷ்டமாயிரும்னு. காதல் கண்ணம் மறைக்கும்னு சொல்லுவாங்களா, அது எங்க விஷயத்துல 100% உண்மையா தான் இருந்தது. அப்போலாம் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. ஆனா இப்போ ஒவ்வொரு லீவு வரும்போது அதை யோசிச்சு ஒரு மாதிரி நொந்து போற மாதிரி ஆயிடுது. லீவ் வரும்போது அங்க பாதி நாள் இங்க பாதி நாள் அலைஞ்சே டயர்டாகி போயிருது. அப்போ புரியல, இப்போ புரியுது. ஒரே ஊரா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. நான் அடுத்த நாள் கீரை கடையில செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு மாமியார் சிறுகீரை பறிச்சுட்டு இருந்தாங்களா, அவங்க கூட சேர்ந்து நானும் கொஞ்சம் பறிச்சு எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த பச்சை மொச்சை குழம்பு என்னோட நாத்தனார் தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. கூடவே உருளைக்கிழங்கு கருவாடு இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இந்த மாதிரி செஞ்சு. என்னோட மாமியார் வீட்டுக்கு வந்துட்டாலே கிராமத்து ஸ்டைல தான் எல்லா சமையலுமே இருக்கும். அனாவசியமா எதுவுமே வெளியில வாங்க மாட்டாங்க. மேக்ஸிமம் தோட்டத்துல விளையிறத வச்சே சமையல முடிச்சிருவாங்க. சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது சாமி வருது, சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்கன்னு சொல்லவும் கடகடன் ரெடி ஆயிட்டு வந்தது. ஆடி மாசம் இல்ல, அதனால எங்க ஊரே ஒரே கலகலன்னு இருக்கும். அடுத்த 2 வாரமும் இங்கதான். பாய்.